السلام السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாவீன்கள், தபோ தாவீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவில் இருந்து சில வசனங்களின் விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை எப்படி படைத்தான், மனிதனை எந்த அளவிற்கு அவன் கௌரவப்படுத்தினான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஒரு தூதராக இருந்தாலும் மனித இனத்தை பற்றி அவர்கள் அதிகமான கண்ணியமான விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றான். மனிதர்களை அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் வைத்தது மட்டுமல்லாமல் அந்த மனிதர்களுக்கு அறிவு என்ற ஒரு ஆற்றலை கொடுத்து, அந்த மனிதனுடைய இடத்தில் அறிவாளியாக இருக்க வேண்டும், மனிதன் எங்கே இருந்தாலும் ஒரு அறிவாளியாக அறிவு திறமையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆக இப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் கண்ணியப்படுத்துவதற்காக, இந்த மனித இனத்தை இன்னும் கண்ணியப்படுத்துவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்யும் அளவிற்கு அல்லாஹ் கொண்டு செல்கின்றான். அல்லாஹ்வுடைய சபை ஒன்று இருக்கின்றது. அந்த சபையில் வானவர்கள்லாம் இருக்கின்றார்கள். அங்கே வானவர்கள் கூட இப்லீஸும் இருக்கின்றான். இப்லீஸை பற்றி நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். அவன் அல்லாஹ்வை அதிகமாக வணங்கக்கூடியவனாக இருந்தான், அதிகமாக அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவனாக இருந்தான். அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான ஒரு படைப்பாக இருந்ததினால் அல்லாஹ் அவனை வானவர்களுடைய சபையில் அவனை வைத்திருந்தான். அப்போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த இடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிற்க வைத்து அங்கே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். என்ன கட்டளையிடுகின்றான்? சூரத்துல் பக்ராவில் 34வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا. வானவர்களை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வானவர்களே, நீங்கள் ஆதமுக்கு சிரம்பணியுங்கள், நீங்கள் ஆதமுக்கு சஜதா செய்யுங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறினோம். அவர்கள் அனைவரும் சஜதா செய்தார்கள், இப்லீஸை தவிர. அனைவரும் சஜதா செய்தார்கள், இப்லீஸை தவிர என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இன்னும் சில இடங்களில் இதே வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சஜ்தா செய்வதற்காக மாணவர்களிடம் கூறிய பொழுது அனைவரும் சஜ்தா செய்தார்கள், இப்லீஸை தவிர. ஆக இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும், அனைவரும் சஜ்தா செய்தார்கள் இப்லீஸை தவிர என்றால் இப்லீஸ் மாணவர்களை சேர்ந்தவனாக இருந்தானா? இல்லை, அவன் மாணவர்களை சேர்ந்தவனாக இல்லை.
கான மினல் ஜின்னி, அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வானவர்கள் எனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு படைப்பு, நான் எதையெல்லாம் சொல்கின்றனோ அதை அப்படியே அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். ஆனால் இப்லீஸ் மாறு செய்யக்கூடியவனாக இருந்திருக்கின்றான். அவன் என்னத்தான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவனாக இருந்தாலும், அல்லாஹ்வை அதிகமாக வணங்கக்கூடிய ஒரு படைப்பாக இருந்தாலும், அவன் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறு செய்தான். அவன் அமர ரப்பி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி, தன்னுடைய இறைவனுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஏன், எதற்காக மாறு செய்தான்? அடுத்ததாக அல்லாஹ் அபா, அவன் நிராகரித்தான். வஸ்தக்பர, பெருமைக்காக, பெருமை கொண்டும் தன்னுடைய நான் தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்காக, தன்னை தானே உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வதற்காக அவன் நிராகரித்தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் படைத்தான், ஜின் இனத்தை நெருப்பால் படைத்தான். மண்ணை விட நெருப்பு சிறந்தது. அன ஹைரும் மின் ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், ஆதமை மண்ணிலிருந்து படைத்தாய். மண்ணை விட நெருப்பு மேலானது என்று, சிறந்தது என்று அவன் அல்லாஹ்விடத்தில் தர்க்கம் செய்தான். அவன் அல்லாஹ்விடத்தில் பிடிவாதம் பிடித்தான். அல்லாஹ் ஒரே ஒரு விஷயம், சஜிதா செய் என்று சொல்லும் பொழுது வானவர்கள் செய்தார்கள், இவன் செய்யவில்லை. இவன் செய்யாததுக்கு காரணத்தை கேட்கும் பொழுது அவன் இப்படித்தான் பதில் கொடுத்தான், அனஹைர், நான் சிறந்தவன், இந்த ஆதமை விட, இந்த ஆதமுடைய படைப்பை விட என்னுடைய படைப்பு சிறந்த படைப்பு, நான் பெரியவன் என்று அவன் சொல்லும் பொழுது அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்பை பார்த்து, இவன் எப்படிப்பட்ட மோசமான ஒரு படைப்பாக இருக்கின்றான், இவனுடைய உள்ளத்தில் ஒரு அகம்பாவம் இருந்து விட்டது, இவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய உள்ளத்தில் ஒரு குரோதத்தை வைத்திருக்கின்றான், இவன் அகம்பாவம் பிடித்தவனாக இருக்கின்றான். உடனே அல்லாஹ் தஆலா அவனை அங்கேயே அவன் என்ன செய்து விட்டான், விரட்டி அடித்து விட்டான். நீ இங்கிருந்து சென்று விடு என்று சொல்லிவிட்டான். இங்கிருந்து போய்விடு, உன்னை நான் இந்த இடத்தை விட்டு நான் விலக்குகின்றேன், நீ இனிமேல் என்னுடைய சபையில் இருப்பதற்கு தகுதியானவன் அல்ல என்று அல்லாஹ் அங்கே அவனை வக்கான மினல் காஃபிரின், நீ காஃபிர்களின் ஒருவனாக இருக்கின்றாய், நிராகரிப்பவரின் ஒருவனாக இருக்கின்றாய் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஆனால் அங்கே அவன் விடவில்லை. அங்கே அவன் என்ன செய்யவில்லை, அப்படியே விடவில்லை. அவன் இன்னும் அல்லாஹ்விடத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இன்னும் கேள்விகளை, இந்த ஆதமிற்காக என்னை நீ என்ன செய்து விட்டாய், அவமானப்படுத்தி விட்டாய், என்னை நீ கேவலப்படுத்தி விட்டாய். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள், அவர்கள் எதுவுமே பேசவில்லை. ஆனால் இந்த இப்லீஸ் தான் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தான். குர்ஆனை எடுத்துக்கொண்டு இதனுடைய வரலாற்றை நாம் படித்து பார்க்கும் பொழுது வானவர்கள் அமைதியாக போய்விட்டார்கள், ஆனால் இப்லீஸ் விடவில்லை, இன்னும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். அங்கே அவன் தர்க்கத்தை அதிகமாக வைத்துக் கொண்டான், விவாதத்தை வைத்துக் கொண்டிருந்தான், அதிகமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டதற்கு பிறகு அவன் கூறிய விஷயத்தை அவன் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அன ஹைரும் மின் ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், அப்படியே அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு, என்னை இந்த ஆதமிற்காக என்னை நீ விரட்டி எடுத்து விட்டாயே, இந்த ஆதமை நான் பழி வாங்குவேன், இந்த ஆதமை நான் என்ன செய்வேன், வழி கெடுப்பேன் என்று அவன் என்ன செய்தான், சேலஞ்சு விட்டான். அதுவும் சாதாரணமாக சேலஞ்சு விடவில்லை, அல்லாஹ்வின் கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்து, ஃபபிஇஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியம், கண்ணியம் என்றால் சாதாரண விஷயமா, அல்லாஹ்வுடைய கண்ணியம் எப்படிப்பட்டது, புனிதமானது, புகழுக்குரியது, தூய்மையானது. அந்த கண்ணியம், நீ எந்த கண்ணியத்தை கொண்டு இந்த படைப்பை நீ படைத்தாயோ, நீ எந்த நோக்கத்திற்காக இந்த படைப்பை நீ படைத்தாயோ, அந்த கண்ணியத்தின் மீது சத்தியமாக இந்த ஆதமை நான் வழி கெடுப்பேன், இந்த ஆதமுடைய சந்ததிகளை நான் வழி கெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் சேலஞ்சு விட்டான். அல்லாஹ் விடவில்லை. அப்படியா, நீ என்ன வேணாலும் செய்து கொள், நீ என்ன வேணாலும் செய்து கொள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். நீ என்ன வேணாலும் செய்து கொள்,
கால அந்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். அவன் இன்னும் கேட்டான், யா அல்லாஹ், எனக்கு மறுமை நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு. இவர்களை வழிகெடுப்பதற்காக இலா யௌமி யுபஅஸூன், இந்த மனிதர்களை எழுப்பப்படக்கூடிய நாள் இருக்கின்றது, யுபஅஸூன், அந்நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு என்று அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இப்லீஸ் அவன் என்ன செய்தான்? அவகாசம் கேட்டான். அல்லாஹ் கால இன்னக மினல் முந்தரின், உனக்கு அவகாசம் தருகின்றேன், உனக்கு நான் என்ன செய்கிறேன்? அவகாசம் கொடுக்கின்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கால ஃபபிமா அக்வைதனி லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம். அவன் அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் சொன்னான், யா அல்லாஹ், நான் என்ன செய்வேன் தெரியுமா? லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில் நான் உட்கார்ந்து கொள்வேன். இப்லீஸுடைய கூட்டம் இருக்கின்றதே, இப்லீஸுடைய சந்ததியினர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார், இப்லீஸ் தனியால் கிடையாது, அவனுக்கு குடும்பம் இருக்கின்றது, அவனுக்கு சந்ததியினர் துர்ரியத்தஹு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இப்லீஸுக்கு அவனுடைய சந்ததியினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வைத்து அவன் சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய சந்ததியினர்கள் அவர்கள் மூலமாக நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியர்கள் எங்கெல்லாம் நேரான பாதையில் அவர்கள் இருப்பார்களோ அங்கெல்லாம் நான் உட்கார்ந்து கொள்வேன். லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த நேரான பாதையில் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு நான் தவறான வழியை காட்டுவேன், அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? தவறான வழியை காட்டுவேன் என்று அப்பையும் அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றான். இன்னும் அடுத்ததாக அவன் சொல்கின்றான், சும்மல ஆத்தி என்னகும், அப்படி மட்டும் நான் விடமாட்டேன், இந்த ஆதமுடைய சந்ததியில் அப்படி மட்டும் நான் விடமாட்டேன், இவர்களை நான் இன்னும் வழிகெடுப்பேன். எப்படி தெரியுமா? எல்லா புறத்திலிருந்து நான் வழிகெடுப்பேன். அவர்களுடைய பின்னாடி, அவர்களுடைய முதுகிலிருந்து நான், பின்பக்கத்திலிருந்து நான் வருவேன், பக்கத்திலிருந்து நான் வருவேன், இடது வலது பக்கத்திலிருந்து வருவேன், மேல் எல்லா இடத்திலிருந்து நான் வந்து அவர்களை நான் வழிகெடுத்து அதில் நான் எப்படி அவர்களை ஆக்குவேன் தெரியுமா? வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தாத ஒரு அடியாராக நான் ஆக்குவேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினர்களுக்கு எல்லா தேவைகளையும் வைத்து விட்டார், எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து வைத்து விட்டார். மனிதர்கள் தன்னுடைய தேவைகளை வேலையின் மூலமாக முயற்சி செய்து அவர்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், அது மட்டும் தான் அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் ஷைத்தான் என்ன செய்து விடுவான்? இந்த உலகத்தை அழகாக காட்டி இது உன் மூலமாக வந்தது, அல்லாஹ்வின் மூலமாக வந்ததல்ல, நீ ஏன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும்? நீ நன்றி செலுத்த வேண்டாம், தொழுக வேண்டாம், நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்தாய் என்று சொல்லி அவர்கள் அதிகமாக நன்றி கெட்டவர்களாக ஆக்குவேன் என்று அவன் என்ன செய்கின்றான்? சொல்லிவிடுகின்றான். ஆனால் அல்லாஹ் இறுதியாக சொன்னான், நீ என்ன வேணாலும் செய்து கொள், என்னுடைய சில அடியார்கள், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸின், என்னுடைய அடியார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் இந்த பூமிக்கு வாரிசுகளாக ஆக்கினானே, ஹலீஃபாவாக ஆக்கினான் இந்த மனித இனத்தை. வானவர்களிடம் சொன்னானே, இந்த மனிதர் இனம் என்னுடைய பூமிக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றார்கள், இவர்கள் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், உண்மையானவர்களாக இருப்பார்கள் என்று வானவர்களிடம் சொன்னான். வானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே அல்லாஹ் யாரிடம் மறுபடியும் சொல்லுகின்றான்? இப்லீஸிடம் சொல்லுகின்றான், இல்லா இபாதக. இப்லீஸே சொல்லுகின்றான், யா அல்லாஹ், நீ இந்த இனத்தை படைத்து விட்டாய், இந்த இனத்தில் உன்னுடைய சிறந்த அடியார்கள் இருப்பார்கள். இப்லீஸே சொல்லுகின்றான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸின், மனிதர்களில் எல்லோரும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருந்தாலும் எல்லோரையும் நான் வழிகெடுக்க மாட்டேன், ஆனால் அதில் சில மனிதர்களை தவிர அவர்கள் உன்னை மட்டும் வணங்கி கொண்டிருப்பார்கள், உன்னை மட்டும் முழு மனதுடன் இஹ்லாஸுடன் ஏற்றுக்கொண்டு தொழுது கொண்டு இபாதத் செய்து கொண்டு இருப்பார்களே, அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாவர்களையும் நாம் வழிகெடுத்து. இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருடைய மனது, யாருடைய உள்ளத்தை நஃப்ஸாக ஆக்கிக் கொள்ளுவோம், யாருடைய நஃப்ஸு சரியாக இருக்கின்றதோ அவர்களை ஷைத்தான் வழிகெடுக்க மாட்டார். யாருடைய நஃப்ஸு சரியாக இருக்கின்றதோ அவர்களை ஷைத்தான் வழிகெடுக்க மாட்டார். ஷைத்தானை வழிகெடுத்தது யார்? இந்த இப்லீஸை வழிகெடுத்தது யார்? இப்லீஸுக்கு மேலே இப்லீஸ் இருந்தானா? இப்லீஸுக்கு மேலே ஷைத்தான் இருந்தானா? இல்லை. இப்லீஸுக்கும் ஒரு நஃப்ஸு இருந்தது. அந்த நஃப்ஸில் அகம்பாவம் வந்தது,
அந்த நஃப்ஸில் பெருமை வந்தது, அந்த நஃப்ஸில் பொறாமை வந்தது. அந்த பொறாமை வந்ததின் காரணமாக, அந்த அகம்பாவம் வந்ததின் காரணமாக அவன் அல்லாஹ்வுடைய படைப்பை மறுத்தான், சஜ்தா செய்வதை மறுத்தான். அதே போலத்தான் மனிதர்களுக்கும் அல்லாஹ் நஃப்ஸை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நஃப்ஸின் மீது சத்தியம் செய்து சொல்லிவிட்டான், அதை நாங்கள் தான் சரிப்படுத்துகின்றோம். அவர்களுடைய உள்ளங்களில், மனிதர்களுடைய உள்ளங்களில் இல்ஹாம், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இல்ஹாம் செய்திகளை அல்லாஹ் போடுகின்றான். அல்லாஹ் போட்டு அந்த மனிதர்களை சீர்திருத்தம் செய்கின்றான். இந்த மனிதர்கள் உண்மையாகவே நஃப்ஸை கண்ட்ரோல் படுத்தி கொண்டார்கள் என்றால் அவர்களை ஷைத்தான் வழி கெடுக்க மாட்டான். ஏனென்றால் அதுதான் தூய்மையான மனது என்று சொல்ல முடியும், மன தூய்மை என்று சொல்ல முடியும், இஹ்லாஸ் என்று சொல்ல முடியும். அது இஹ்லாஸ் எப்போது ஏற்படும் தெரியுமா? ஷைத்தான் சொன்னான், இப்லீஸ் சொன்னானே, உன்னுடைய இஹ்லாஸான அடியார்களை தவிர மற்ற அனைவர்கள் நான் வழி கெடுப்பேன். இந்த இஹ்லாஸ் எப்போது ஏற்படும் என்றால், யார் ஒரு மனிதன் உல தூய்மையுடன் அல்லாஹை ஏற்றுக்கொள்கின்றானோ, அல்லாஹ் என்னை படைத்தான், அவன்தான் என்னுடைய இறைவன், அவன் எனக்காக சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான், நான் அவனுக்கு மட்டும் அஞ்சுவேன், வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டேன், என்னுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கின்றது, என்னுடைய உள்ளத்தில் ஷைத்தானிடம் இருந்த அந்த பொறாமை கிடையாது, என்னுடைய உள்ளத்தில் ஷைத்தானிடம் இருந்த அந்த பெருமை கிடையாது, அகம்பாவம் கிடையாது என்று அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று தூய்மையுடன் வாழ்கின்றானே, இவர்கள் தான் உண்மையான நல்லடியார்கள், இவர்கள் தான் இஹ்லாஸான நல்லடியார்கள். மனிதர்கள் சில நேரங்களில் பொறாமை போட்டி வரும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் என்று வந்துவிட்டால் அவர்கள் தான் இஹ்லாஸுடன் வாழ்கின்றார். தொழுகை எடுத்துக்கொண்டாலும் நோன்பை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ஒருவனுக்காக அவர்கள் செய்கின்றார்களே, அல்லாஹ் தான் என்று வாழ்கின்றார்களே, இவர்கள் தான் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த நஃப்ஸிடம் ஷைத்தான் வர முடியாது. இந்த நஃப்ஸை யார் கண்ட்ரோல் படுத்துகின்றான்? அல்லாஹ் ஒருவன் தான் கண்ட்ரோல் படுத்துகின்றான். அவன் கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வான். ஏனென்றால் ஷைத்தான் எப்படியெல்லாம் வழி கெடுப்பான் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அவன் முதலாவதாக சில செயல்களை அழகாக காட்டிவிட்டு மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை போடுவான். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை போட்டு அதன் மூலமாக மனிதர்களை வழி கெடுப்பான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக நாம் சொல்லி காட்டினாக. கணியத்துள்ள அல்லாஹ்விடையார்களே, அவன் ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் பெருமை இருந்தது, அவன் பொறாமை பிடித்தவனாக இருந்தான். இதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அந்த கூட்டத்தில் இருந்து, அந்த சபையில் இருந்து விலக்கி வைத்தான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் மிக மோசமானவன். அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்துவிட்டான், இந்த மனித இனத்தை நான் வழி கெடுப்பேன், அவர்களை எப்படியெல்லாம் வழி கெடுப்பேன் என்பதை அவனே சொல்லிவிட்டான். ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையாக அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கின்றோமா, ஷைத்தானுக்கு அடிபணிந்து நடக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் எல்லா புறங்களிலும் இருந்து வந்து நம்மளை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் சேலஞ்ச் விட்டு வந்ததுக்கு பிறகு நம்மளை எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆக அதை சிந்தித்து நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நாம் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கின்றோமா, உண்மையாக நாம் இஹ்லாஸுடன் வாழ்கின்றோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அவன் இப்படி இருக்கின்றான், அவன் இப்படி செய்தான், இதனால் அல்லாஹ் அவனை விலக்கி வைத்தான் என்றால் அவன் ஒரு சஜிதா செய்யவில்லை. அல்லாஹ் சஜிதா செய்யுமாறு கட்டளையிடும் பொழுது அதற்கு அவன் சஜிதா செய்யவில்லை. ஆனால் இன்று எத்தனை முஸ்லிம்கள் தொழுகைக்காக வாருங்கள் என்று கட்டளையிடும் போது எத்தனை சஜிதா செய்யாமல் இன்று முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களும் ஷைத்தானை போலத்தானே இருக்கின்றார்கள், இப்லீஸை போலத்தானே இருக்கின்றார்கள். அன்று ஆதமுக்கு சஜிதா செய்யுமாறு கட்டளையிடும் பொழுது அவன் மறுத்தான். இங்கே அல்லாஹ்விற்கு சஜிதா செய்யுமாறு நாம் ஆணையிடும் பொழுது, அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது எத்தனை முஸ்லிம்கள் அதை மறுத்து கொண்டு தொழுகையை விட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே அல்லாஹ் எனக்கு சஜிதா செய்ய என்று சொன்னால் ஆதம் இப்லீஸ் செய்திருந்திருப்பான். ஆனால் அங்கே ஆதமுக்கு சஜிதா செய்யும் பொழுது நான் அவனை விட சிறந்தவன் என்று சொன்னதினால் அவன் சஜிதா செய்யவில்லை. ஆனால் இங்கே அல்லாஹ் எனக்கு நீங்கள் 5 வேளை தொழுவுங்கள், சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் சஜிதா செய்யாமல் தொழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாவை நாம் மறந்து வாழ்கின்றோமா, அவனை மறுத்து வாழ்கின்றோமா என்று தெரியவில்லை.
ஆக கண்ணியத்தில் அல்லவிடையார்களே, அல்லாஹ் நம்மளை சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றார். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டிக்கொண்டு தான் இருக்கின்றார். நாமெல்லாம் உண்மையாக நேர்வழியில் வர வேண்டும் என்றால் உண்மையான மன தூய்மையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடியானாக நாம் நிச்சயமாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். ஷைத்தானிடமிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் எப்படியெல்லாம் அவன் வழி கெடுத்தான், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வழி கெடுத்தான் என்பது நாளை தினம் பார்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய வசனங்களை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.